கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நடிகர் சூரி கதாநாயகனா நடிக்கிற 3வது திரைப்படம் தான் இந்த கொட்டுக்காளி. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பாராட்டுகளை பெற்ற ஒரு படமாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ட்ரைலர் லான்ச்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பல நல்ல டைரக்டர்ஸ் இந்த படத்தை பெரிய அளவில் பாராட்டினாங்க. அதனாலே இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மியூசிக் டைரக்டர் கிடையாது, இந்த படத்துக்கு மியூசிக் கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் படத்துக்கு படம் பார்த்து ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படத்தில் கிளைமேக்ஸே கிடையாதுன்னு. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரி கட்டிக்க போற முறை பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இந்த பேயை ஓட்டி விடணும்னு சொல்லி சூரியோட குடும்பம் எல்லாரும் கிளம்புறாங்க. பேயோட்ட போற இந்த வழியில என்னெல்லாம் நடக்குது, அந்த நிஜமாவே பேய் பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த பேயை ஓட்டினாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரே நாள்ல எடுக்கப்பட்ட கதையா காட்டுறாங்க இந்த படத்தை. இந்த படத்தோட கதை ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான். பட் இந்த படத்தை எடுத்திருக்க விதம் வித்தியாசமா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிற இந்த திரைப்படம் நிஜமாவே நல்லா இருக்கா இல்லையா, நடிகர் சூரி, டைரக்டர் வினோத் இந்த படத்துல நடிச்சிருக்க பலர் இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையுமா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொட்டுக்காளி படத்தோட கதை என்னதான் சிம்பிளா இருந்தாலும் இந்த படத்தை எடுக்கப்பட்ட முயற்சி இருக்கே, அது ஒரு வித்தியாசமான முயற்சி. வெறும் காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் முடிகிற மாதிரி, அதாவது ஒரே நாளைக்குள்ள நடந்து முடிக்கிற மாதிரி காட்டுற இந்த திரைப்படம் நிறைய விஷயங்களை சொல்லுது. உதாரணத்துக்கு மூட நம்பிக்கை, ஜாதி வெறி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பேசுது இந்த திரைப்படம். இவ்வளவு விஷயங்கள் இந்த படத்துல காட்டினாலுமே அதை ரொம்ப டெப்தா காட்டின மாதிரி தெரியல. ஒரு சீன்ஸுமே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நமக்கு தோணுதோ அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி தான் இந்த திரைக்கதையை நகர்த்தி கொண்டு போறாங்க. படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே ரொம்பவே சிறப்பா நடிச்சிருக்காங்க. நடிகர் சூரிய பத்தி சொல்லவே வேணாம். அவர் ஆல்ரெடியே 2 திரைப்படம் ஹீரோவா கலக்கிட்டாரு. ஆனா அந்த 2 திரைப்படத்திலுமே அவர் ஒரு யதார்த்தமான ஆளாவும், அவர் ஒரு இன்னசென்ட் மாதிரியும், அவரை சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு தான் காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படம் டோட்டலாவே ஆப்போசிட். எந்த அளவு ஆப்போசிட்னா, இந்த படத்துல சூரி ஒரு முரட்டுத்தனமான ஆளாவும், அதாவது கோபம் வந்தா அப்பா, மாமனாரு, மாமியாரு யாரையும் பார்க்காம எல்லாரையும் இழுத்து போட்டு அடிக்கிற ஒரு ஆளாவே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்திலையும் நல்லாவே சிறப்பா நடிச்சிருக்காரு சூரி. இந்த படத்துல வர ஒவ்வொரு சீன்லயும் நடிச்சிருக்கவங்களோட கேரக்டரை வெளிப்படுத்தும் போது நமக்கே ஒரு கடுப்பு வரும். என்னடா இப்படிலாம் கூட இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வச்சுட்டே இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் வினோத் ராஜ் இதுக்கு முன்னாடி கூழாங்கல்னு ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. அந்த படமுமே சேம் ஜானர் தான். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர நடந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு காட்சிலையும் வர சவுண்ட் எஃபெக்ட் ரொம்பவே ரியலிஸ்டிக்காவே இருக்கும். ரொம்பவே மெதுவா நவரும் இந்த திரைப்படம். இந்த கொட்டுக்காளி ஓரளவு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு ஸ்லோவான படம். கமர்ஷியல்லாம் எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த படத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே 2 விதம் தான். ஒன்னு கமர்ஷியல், இன்னொன்னு ஆர்ட்டுக்கு வேல்யூ கொடுக்குறவங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் கிடைக்கும். படத்தோட மேக்கிங் என்னதான் நல்லா இருந்தாலும் இந்த படத்துல இருக்க ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேரம் காட்டுறது. இந்த படத்தோட மொத்த டைமிங்கே 1 மணி நேரம் 45 நிமிஷம் தான். அப்படி இருக்கும்போது இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நேரம் இழுக்கிறாங்க. இது எனக்கு மட்டும் தோன்ற விஷயம் கிடையாது, இந்த படம் பார்க்க வந்த ஒவ்வொருத்தவங்களுக்குமே தோன்ற விஷயம் தான். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் தான். போயிட்டு இருந்த இந்த திரைப்படத்தை ஒரு கட்டத்துக்கு மேல இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற சீன் வரும்போது இந்த படத்தோட முடிவு உங்க கையில தான் அப்படின்னு சொல்லி போடுற அந்த காட்சி இருக்கிறதுலே மிகப்பெரிய மைனஸ் தான் இந்த படத்துக்கு. நான் எப்பயுமே ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு குட் எண்டிங்கோட, ஒரு ஃபுல்ஃபில்லோட தான் வெளியே வரணும்னு நினைப்பாங்க. குட் எண்டிங் இல்லாட்டியும் சரி, அந்த படத்தோட எண்டிங் என்னதான்றதையாவது காட்டி இருக்கணும். பட் அதுவுமே காட்டல இந்த திரைப்படத்துல. அதெல்லாம் எதுவுமே காட்டாதனாலே இந்த படத்துல கிளைமேக்ஸே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை எடுக்கும்போது கண்டிப்பா கரெக்டா எடுக்கணும். இந்த படத்தை கரெக்டா தான் எடுத்திருக்காரு டைரக்டர் வினோத். பட் ஆனா இந்த எண்டிங் எல்லாருக்குமே போய் சேருமா இல்லையான்றது தான் நமக்கு தெரியல. இந்த அளவு மேக்கிங்ல எல்லாமே கரெக்டா கொடுத்த அந்த டைரக்டர் எண்டிங்குமே கொஞ்சம் கரெக்டா கன்வே பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த படம் ஒரு வெற்றி படமாகவும் இருந்திருக்கும். அண்ட் முக்கியமா 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஓடுற இந்த திரைப்படத்துல 1 மணி நேரம் கழிச்சு பிரேக் விடுறாங்க. இன்டர்வல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் பார்க்க வந்த எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. ஸோ அதெல்லாமே டைரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். ஸோ எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி மூவி ரிலேட்டடான வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.